கடந்த மாதம் 14ஆம் தேதி WHO-வின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதாவது குரங்கம்மை என்கின்ற எம்பாக்ஸ் நோய் பாதிப்பு உலகை அச்சுறுத்த தொடங்கியிருக்கிற காரணத்தினால் ஒரு அவசர நிலை பிரகடனத்தை சுகாதாரத்துறையில் அவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் எல்லா நாடுகளிலும் இது குறித்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து மாநிலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று அந்த வகையில் சென்னையிலும் கோவையிலும் ஏற்கனவே நான் நேரடியாக சென்று அங்கே பரிசோதிக்கும் முறையை ஆய்வு செய்திருக்கிறேன். இன்றைக்கு நானும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இது சம்பந்தமாக ஆய்வை மேற்கொண்டோம். மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லா விமான நிலையங்களிலும் மாஸ் ரிவர்ஸ் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகளை அவனுடைய வெப்பத்தை அளவிடுகிற கருவிகள் மூலம் ஆய்வு செய்யப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 58லிருந்து 64 பன்னாட்டு விமானங்கள் வருகிறது. இதில் சற்றேறக்குறைய 11,850 சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் குரங்கம்மை குறித்த திரையிடல் செய்யப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 40லிருந்து 45 பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது. அந்த ஒரு விமான நிலையத்தில் மட்டும் 9,000 சர்வதேச பயணிகள் ஒவ்வொரு நாளும் சராசரியாக வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். திருச்சியை பொறுத்தவரை 12 முதல் 13 வரையிலான பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது. இதில் மொத்தமாக இதுவரை 27,706 சர்வதேச பயனாளிகளுக்கு இந்த வெப்ப பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஐசோலேஷன் வார்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனிமைப்படுத்தப்படும் அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற 4 நகரங்களிலும் குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை கியாப்பே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இதற்கென்று பிரத்யேகமாக 10 படுக்கைகளுடன் கூடிய குரங்கம்மை வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு 10 படுக்கைகள் கொண்ட 2 அறைகள், குறிப்பாக 5 மகளிருக்கான வார்டுகள், 5 ஆண்களுக்கான வார்டுகளில் நெகட்டிவ் ப்ரெஷர் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த வார்டுகளில் இருக்கிற இது போன்ற கிருமிகளை சக் செய்து வெளியில் அனுப்புகிற ஒரு அமைப்பும் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தீவிரமாக இந்த பணியை செய்ய அறிவுறுத்தியிருக்கின்ற காரணத்தினால் இது தமிழகத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாட்சிமை தங்கிய மாவட்ட ஆட்சியர்கள் இதுவரைக்கும் பாதிப்பு இருக்கா சார்? தமிழகத்தில் சென்னை உட்பட பல நகரங்கள் அதிகமாக பரவிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நேற்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, இதோடு மட்டுமல்லாது பள்ளிக்கல்வித்துறை, நம்முடைய கல்லூரி கல்வி நிர்வாகம் ஆகிய 11 துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டும் இது போன்ற ஒரு கூட்டம்
ஓமந்தூரா பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் நடக்கிறது. இது டெங்கு வரலாற்றிலேயே அதிகமான உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் 2012ஆம் ஆண்டு 67 பேர் ஒரே ஆண்டில் டெங்குவுக்கு பலியாகிறது. அதற்கடுத்து 2017ஆம் ஆண்டு 65 பேர் டெங்கு பாதிக்கப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை 8 மாதங்கள் நிறைவேற்றுகிறது. இதற்கு முன்னால் எல்லாம் மழை என்றால் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, கோடை வெப்பமழை, வெப்பத்தவணை மழை என்று ஒரு 3-4 இடங்களில் மட்டுமே மழை வரும். ஆனால் இப்போது மாதந்தோறும் மழை வந்து கொண்டே இருக்கும். இந்த மழை வருகிற காரணத்தினால் ஆங்காங்கே கையில் இருக்கிற தண்ணீரில் தான் இந்த கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு போன்ற பாதிப்புகளை உருவாக்குகிறது. இந்த வகையில் இந்த ஆண்டு இதுவரை அந்த டெங்கு பாதிப்பு என்பது 11,000-ஐ கடந்திருக்கிறது. பாதிப்பின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மிக மிக குறைந்து 4 என்கின்ற அளவிலேயே இருக்கிறது. இந்த 4 இறப்புகளும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த டெங்கு மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்தவுடனே மருத்துவமனைகளுக்கு வராமல் தன்னிச்சையாக மருந்துகளை உட்கொள்பவர்கள் இப்படியான இந்த பாதிப்புகள் தான். இந்த ஆண்டு இந்த 11,000 வந்திருப்பதற்கு காரணம் 46,000-க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைந்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த மாதிரி காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கே சென்று அவர்களுக்கான பாதிப்பு எத்தகையது என்பது குறித்து டெங்குவை குறிப்பாக அதை தனிமைப்படுத்தி அந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதால் இந்த எண்ணிக்கை பெரிதாக தெரியலாம். ஆனால் நோய் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால் நிச்சயம் இன்னமும் அது அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் எல்லா துறைகளும் ஒருங்கிணைத்து அவரவர்கள் இதில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவுறுத்தலுக்கேற்ப நேற்று கொண்ட கூட்டம் நடைபெற்றது. ஆனால் இந்த கருக்கலைப்புக்கு உண்டான மாத்திரைகள் தடை செய்யப்பட்டிருக்கு, வெளியில் விற்பனை செய்வது. ஆனால் அது ரொம்ப சுலபமாக கிடைக்குது, பெட்டி கடைக்கெல்லாம் கிடைக்குதுங்கிறாங்க. அதை எப்படி தடுக்க போறீங்க? ஏன்னா சென்னையை சேர்ந்த பெண் வந்து இங்கே திருச்சியில் உயிரிழந்திருக்காங்க அந்த கருக்கலைப்பு மாத்திரை போட்டு. இந்த பிரச்சனை வந்து கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு மாத்திரை வந்து 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக இந்த துறையின் அதிகாரிகள் தொடர்ச்சியாக மருந்து கடைகளில் எல்லாம் அந்த ஆய்வு செய்யப்பட்ட பணியை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஒவ்வொரு நாளுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் போது தடை செய்யப்பட்ட எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது போதை உருவாக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி, அதை விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார்கள். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி பெட்டி கடைகளில் எல்லாம் விற்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி மருந்து கடைகளில் எங்கேயாவது இருந்தால் அதை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சார், இந்த ஸ்ரீரங்கம் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக இல்லை, ஒரு அங்கேருந்து ஸ்கேவெஞ்சர் வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். ஸ்ரீரங்கம் ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக இல்லை, அது அந்த வேலையை வேற ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அந்த கூட்டுறவங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் வந்து அந்த மாதிரி தவறான செய்திகளை தொடர்ந்து ஊடகங்களில் பரப்புவது என்பது நிறையவே நடக்குது. ஒரு முறை நான் அது சொல்லியிருக்கிறேன், ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை போய் தொடக்க போயிருக்கிறார். அந்த வீடியோ எடுத்து ஒரு நிமிஷம் கிளிப்ஸை போட்டு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளிக்கிறார் என்கின்ற வகையில் செய்திகள் போடப்பட்டது. அதுக்கப்புறமா மருத்துவமனை நிர்வாகம் செய்தி சொல்லப்பட்டோம்னா திருப்பி வெளியிட்டாங்க. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியன் நிறைய தூய்மை பணியாளர் லேப் டெக்னீஷியன் காலியிடம் மட்டும்தான் நிச்சயம் அம்மாவே சொன்னாங்க. இப்போ மருந்தாளுநர் பணியிடங்கள் இப்போதான் ஒரு 946 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பணியாணைகள் தரப்பட்டது. எங்கே காலி பணியிடங்கள் இருக்கோ அவையெல்லாம் நிரப்பும் பணியினை துறை முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு தமிழ்நாடு திருச்சியில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றைக்கு ஒரு இறப்பு ஒன்று, அதுவும் குறிப்பாக இந்த அரியமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு 15 வயது உள்ள ஒரு பெண், ஜாக்குலின் என்கின்ற ஒரு பெண், ஒரு இதுக்கு அதாவது ஒரு நூடுல்ஸ் வந்து அமேசான் மூலமாக சைனீஸ் புல்டாக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸை வாங்கியிருக்காங்க. சைனீஸ் புல்டாக் என்கிற நூடுல்ஸும் ஒரு கோப்பும் வாங்கி சாப்பிட்டாங்க. இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை சம்பந்தமாக விசாரிக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிட்டாரு அவர்களை பார்த்துருக்காங்க. அது வந்து சைனீஸ் புல்டாக்ங்கிற ஒரு நூடுல்ஸ். உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்கிறத போய் பார்க்குறேன், ஹோல்சேல் ஸ்டாக்கிங்ஸ் போய் பார்த்துருக்காங்க. அதில் வந்து இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்தது. அவசரம் எடுத்து செக் பண்ணதில் ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரியான பொருட்கள் மிகவும் உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மாதிரி உடனடியாக எங்கே தகவல் தெரிஞ்சாலும் அந்த துறை நடவடிக்கை
ஆனால் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி வருது. சென்னையை பொறுத்தவரைக்கும் எப்படி நிலவரம் இருக்கு? இங்க திருச்சியை 100% திருச்சியில 100% வெற்றி பெற்றிருக்காங்க. தயாராகி வருகிறது சொல்லிக்கிறீங்க. சென்னையும் தமிழ்நாட்டில் அடங்கியிருக்காங்க. சார் தமிழ்நாடு முழுக்க 12 நகராட்சி எல்லாம் கோசிப்பா பெண்கள் சாப்பிட்டாங்க. நேற்று வார்த்தை நீங்க சொல்லி எல்லாரும் அந்த வகையில் கோவை 28 மக்கள் நம்பிய பரிசோதனை செய்து தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பள்ளிக்குள்ளாய அமைச்சர் சுத்தமாக திருச்சி அறிவுரை நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆய்வை மேற்கொண்டோம். மதுரை வாரம் ஏடி பஞ்சாயத்து சுகாதாரத்துறை மருத்துவர் சுரேவிநாயகம் அவர்கள் நேரடியாக சென்று அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 4 சர்க்கார் ஆனா 100% வெற்றி பெறும் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா கடுமையான அதிருப்தி தெரிவிக்கிறாங்களா? அடிமட்ட தொண்டர்கள் இருக்கட்டும், நிர்வாகிகள் இருக்கட்டும், அவங்க எப்படி சரி பண்ண போறீங்க? நேற்று வந்து ஓப்பனாக பேசினாங்க. ஒரு வட்ட செயலாளர் காலின் சட்டமன்ற 11,850 சர்வதேச பயணிகள் சராசரியாக அவர்களுக்கு